அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லாங்க. ஒரு சில நாட்களுக்கு இயற்கையாகவே சில சக்திகள் உண்டு. அந்த நாளை நம்ம சரியாக பயன்படுத்திக்கிட்டோம் அப்படிங்கும்போது நம்ம வாழ்க்கையில் இருக்கிற ஒட்டுமொத்த கஷ்டங்களும் நீங்கும். குறிப்பாக நோய்கள், கடன்கள், கவலைகள் எல்லாமே நீங்கி நல்ல ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கை நமக்கு அமையும். நல்ல ஒரு செல்வ செழிப்பு மிகுந்த வாழ்க்கை அமையும் அப்படின்னே சொல்லலாம். அப்படி ஒரு நாள் தான் நாளைய நாளானது நமக்கு அமைஞ்சிருக்குது. நாளைய நாளில் அப்படி என்ன சிறப்பு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாளைக்கு நிறைய சிறப்புகள் இருக்குது. ஒன்று ஒன்றா சொல்கிறேன், கேளுங்க. நாளைக்கு ஜூன் மாதத்தின் 6ஆம் தேதி, வைகாசி மாதத்தின் 23ஆம் தேதி நிறைஞ்ச வெள்ளிக்கிழமை. இந்த வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயார் வழிபாட்டிற்கும் அவர் அதிதேவரையாக கொண்ட சுக்கிர பகவான் வழிபாட்டுக்கும் ஏற்ற ஒரு நாளாக கருதப்படுது. இந்த நாளை மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமாக மகாலட்சுமி தாயாரின் கணவரான மகாவிஷ்ணு, அதாவது பெருமாள் வழிபாட்டுக்கு உரிய ஏகாதசி திதியானது இருக்குது. மாதத்தில் 2 முறை இந்த ஏகாதசியானது வருங்க. வளர்பிறை ஏகாதசி, தேய்பிறை ஏகாதசி அப்படின்னுட்டு. இது பார்த்திங்கன்னா நமக்கு வைகாசி மாதத்தில் வரக்கூடிய வளர்பிறை ஏகாதசி. இந்த வளர்பிறை ஏகாதசி நாளில் நம்ம வாழ்க்கையில் பொருளாதாரம் நல்லா முன்னேறணும்ட்டு நம்ம பெருமாளிடம் வேண்டும்போது கண்டிப்பாக அதெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் இந்த வைகாசி வளர்பிறை ஏகாதசியை மோகினி ஏகாதசி அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு ஒரு கதையும் உண்டு. மேலும் இந்த ஏகாதசி விரதமானது மகாவிஷ்ணுக்கு ரொம்ப ரொம்ப விசேஷமானது அப்படின்னே சொல்லலாம். யார் ஒருத்தங்க இந்த நாளில் விரதம் இருந்து வழிபாடு செய்கிறாங்க அவங்க வாழ்க்கையில் இருக்கிற சகல விதமான பாவங்களும் நீங்கி கஷ்டங்களும் நீங்கி நல்ல ஒரு வாழ்க்கை அமையும். வாழ்க்கைக்கு பிறகு வைகுண்டத்தில் இடம் கிடைக்கும், மோட்சம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மோகினி ஏகாதசி அப்படிங்கிறதுல ஒரு சிறப்பான கதை ஒன்று இருக்குதுங்க. கூர்ம புராணத்தில் நடந்த ஒரு கதை இது. இந்த கதையை யார் ஒருத்தங்க இந்த நாளில் கேட்டாலும் சரி, அவங்க 1000 பசுக்களை தானம் செய்ததற்குண்டான பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கே தெரியும், பசு தானம் செஞ்சோம்னா எப்பேற்பட்ட புண்ணியம் நமக்கு கிடைக்கும் அப்படின்ட்டு. நம்ம உண்மையாகவும் பசு வாங்கி கொடுக்கறதுக்கு வசதி இல்லை அப்படின்னா கூட இந்த கதையை கேட்டிங்கனாவே உங்களுக்கு அற்புதமான பலன்கள் கிடைக்கும். சரஸ்வதி நதிக்கரையில் பத்ராவதி அப்படிங்கிற ஒரு நகரம் இருந்ததுங்க. அதை திருத்தமான் அப்படிங்கிற மன்னன் ஆண்டு வந்தார். அவருடைய நாட்டில் தனபால் அப்படிங்கிற வைஷ்யர் இருந்தார். அவர் பார்த்திங்கன்னா தர்ம சிந்தனை உடையவங்க. மேலும் விஷ்ணு பகவானுடைய தீவிர பக்தன் அப்படின்னு சொல்லலாம். அவங்களுக்கு 5 மகன்கள் இருந்தாங்க. அதில் மூத்த மகன் பார்த்திங்கன்னா பாவியாக இருந்தான். அதாவது எல்லா விதமான கெட்ட பழக்கமும் அவனுக்கு இருந்தது. சூதாட்டம், மது அருந்துதல், தவறான உறவுகள், கெட்ட செயலில் ஈடுபடுறது, இது எல்லாமே இருந்தது. இதனால் அவருடைய தந்தை பார்த்திங்கன்னா அவனை வீட்டிலேருந்து துரத்தி விட்டுட்டார். அவன் நகையெல்லாம் விற்று சில நாட்கள் சந்தோஷமாக இருந்தான். பிறகு பணம் இல்லாமல் திருடுறதுக்கே ஆரம்பிச்சிட்டான். போலீஸாரிடம் பிடிபட்டு சிறையிலையும் அடைக்கப்பட்டான். தண்டனை காலம் முடிஞ்சு வெளியில் வந்ததும் காட்டில் இருக்கக்கூடிய அந்த மிருகங்களை வேட்டையாடி சாப்பிட்டு வந்தான். ஒரு நாள் அவனுக்கு உணவுக்கு எதுவுமே கிடைக்கல. பசியோட ஒரு முனிவரின் ஆசிரமத்துக்கு போகிறான். நான் பெரிய பாவி, என்னை காப்பாற்றுங்க, எனக்கு ரொம்ப பசிக்குது அப்படின்னு அந்த முனிவரிடம் வேண்டி கேட்குறான். அதுக்கு முனிவர் வைசாக மாத சுக்லபட்ச ஏகாதசி விரதம் நீ கடைபிடிச்சிட்டு வா, உன்னுடைய பாவங்கள் எல்லாமே போகும். நீ இது வரைக்கும் தெரிஞ்சு பண்ணியிருந்தாலும் சரி, தெரியாமல் பண்ணியிருந்தாலும் சரி, அந்த பாவமெல்லாம் நீங்கும் அப்படின்னு சொல்கிறாரு. முனிவர் சொன்னபடியே அந்த வைஷ்யகுமாரன் மோகினி ஏகாதசி விரதம் இருக்கிறான். பாவங்கள் நீங்கி விஷ்ணு லோகத்துக்கு சென்றார் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இந்த கதையிலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மனிதன் பார்த்திங்கன்னா நிறைய பாவங்கள் பண்ணியிருக்கிறான். அதாவது மிருகங்களை வேட்டையாடி இருக்கிறான், திருடு பண்ணியிருக்கான், நிறைய கெட்ட பழக்கங்கள் எல்லாமே இருந்திருக்குது. அப்படிப்பட்ட அவனே இந்த விரதம் இருந்ததுனால அவனுக்கு மோட்சம் கிடச்சிச்சு, வைகுண்ட பதவி கிடச்சிச்சு. அப்படிங்கும்போது நம்ம இந்தளவுக்கெல்லாம் வாழ்க்கையில் பாவம் பண்ணியிருக்க மாட்டோம் அப்படின்னு தான் நம்புகிறேன். அதனால் சாதாரண மக்களாகிய நாம் இந்த நாளை பயன்படுத்திக்கிட்டோம் அப்படிங்கும்போது நமக்கும் நல்ல ஒரு நற்கதி கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். வாழும்போதும் நல்ல ஒரு செல்வ செழிப்போடு வாழலாம், வாழ்க்கைக்கு பிறகும் மோட்சம் அடையலாம் அப்படின்னே சொல்லலாம். இந்த கதை இதை தான் நமக்கு உணர்த்துது. இந்த கதை மோகினி ஏகாதசியினுடைய முக்கியத்துவத்தை விளக்குது. மேலும் விரதம் இருப்பதன் மூலம் பாவம் நீங்கும், விஷ்ணுவின் அருள் கிடைக்கும் என்பதையும் இது காட்டுது. இந்த கதையை இன்னைக்கு நீங்கள் கேட்கறது, படிக்கிறது, மற்றவர்களுக்கு சொல்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு புண்ணிய பலனை கொடுக்கும்.
இந்த நாளில் மகாவிஷ்ணுவிற்குரிய மந்திரங்களை சொல்லி அவருக்குரிய பூஜை செஞ்சு வழிபட்டோம் அப்படிங்கும்போது நம்மளுடைய கஷ்டங்கள் எல்லாம் நீங்கும். எப்படி விரதம் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நாளில் உணவேதும் எடுத்துக்காமல் விரதம் இருக்கிறது சிறப்பு. மேலும் இந்த நாளில் ஒரு பாத்திரத்தில் சுத்தமான தண்ணீர் பிடிச்சு வச்சுட்டு அதில் துளசி இலைகளை சேர்த்து அந்த நாள் முழுக்க அந்த தண்ணீரை நீங்கள் குடிச்சிட்டு விரதம் இருக்கிறதும் நல்லது. கண்டிப்பாக துளசி இலை பயன்படுத்தி தான் நம்ம பெருமாளுக்கு பூஜை பண்ணணும். மற்ற நாட்கள் அப்படி பண்ணலினா கூட இந்த ஏகாதசி நாளில் கண்டிப்பாக நம்ம துளசி இலைகளை பயன்படுத்தணும். இந்த கதையை கேட்டதுனால உங்களுக்கும் புண்ணியம் கிடைக்கும். 1000 பசுக்கள் தானம் செய்ததற்குண்டான பலனும் கிடைக்கும். இது மற்றவங்களுக்கும் கிடைக்க வேண்டாமா? அதனால் முடிஞ்ச அளவுக்கு நிறைய பேத்துக்கு ஷேர் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.